ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த படத்தோட பேரு தி டார்க் சைட் ஆஃப் லவ். 1984ல ரிலீஸ் ஆன எராட்டிக் த்ரில்லர். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் கேட்டுக்கிறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் போட மறக்காதீங்க. நீங்க இந்த வீடியோவை ஹைப் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர்த்த சென்றடையும். அது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். சரி, இப்போ படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே எலனாவை காமிக்கிறாங்க. வேக வேகமா வீட்டுக்கு வரா. அவ வெளியூர்ல தங்கி ஒரு ஃபேஷன் ஷோ நடத்திட்டு இருக்கா. அவங்க அம்மா இங்க ஊர்ல இறந்து போக அந்த தகவல் கிடைச்சுதான் வேகமா வந்திருக்கா. எலனாவுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பேரு மார்க்கு. அவன் பாத்தீங்கன்னா அம்மாவோட சாவுக்கும் கூட மாடியிலிருந்து கீழே இறங்கி வரல. அவன் பாட்டுக்கு டிவியில் எதையோ பார்த்துட்டு இருக்கான். இந்த மார்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநல சரியில்லாதவன். இவங்க அப்பா செத்து பல வருஷம் ஆகுது. அம்மா தான் இத்தனை வருஷமா மார்க்கை கவனிச்சுட்டு வந்தா. இப்ப அம்மாவும் இல்லாததால தம்பியை பார்த்துக்கிறதுக்காக ஊர்ல தான் நடத்திட்டு இருந்த அந்த ஃபேஷன் ஷோ கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு எலனா சொந்த ஊருக்கே வந்துட்டா. அம்மாவோட இறுதி காரியத்தை எல்லாத்தையும் எலனா தான் முன்னின்று நடத்துறா. அப்பவும் மார்க் பாருங்க, மாடியிலிருந்து அவங்க அம்மாக்கு நடக்கிற அந்த இறுதி காரியத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கானே ஒழிய கீழே வரவே இல்லை. அவனுக்கு கூட்டமா மக்களை பார்த்தாலே பயம். அப்பதான் எலனாவும் மார்க்கு கிட்ட சொல்றா, இனிமேல் நான் தான் அம்மா இருக்கிற இடத்துல இருந்து நான் உன்னை பார்த்துக்க போறேன். ஸோ நீ யாரும் நம்மளுக்கு துணை இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தம்பி கிட்ட சொல்றா. ஆனா அவன் பாத்தீங்கன்னா அக்கா வந்ததுல அவனுக்கு பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லை போல் இருக்கு. சரி வர அவ கூட பேசாமே இருக்கான். அன்னைக்கு அப்படிதான் எலனா முதல் முறையா மார்க்க வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு வரான். மார்க்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பான். சதாசர்வ காலமும் அவனுக்கு டிவி தான். இன்னைக்கு தான் முதல் முறையா வீட்டை விட்டு வெளியே வரான். அவனுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த அட்மாஸ்பியரே பிடிக்கல. அக்கா கிட்ட நீ எப்போ ஊருக்கு போவே அப்படின்னு சண்டை பிடிக்கிறான். நீ இங்க எனக்கு தேவையில்லை, என்ன நான் பாத்துக்கிறேன், நீ ஊருக்கு போ அப்படின்னு அவளை ஊருக்கு துரத்துறதுலேயே குறியா இருக்கிறான். அன்னைக்கு அப்படிதான் மார்க்கு ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஒன்னா டிவி பார்ப்பான், அப்படி இல்லைன்னா அந்த ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கும்போதுதான் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு அவன் தம்பி கூட வந்து அந்த காஃபி ஷாப்ல உட்கார்றா. அந்த பொண்ணவே வெச்ச கண்டு வாங்காம ரொம்ப நேரமா வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். எப்பப்ப இந்த பொண்ணு காஃபி ஷாப்புக்கு வருவா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவனுக்கு தெரியும். ரொம்ப வருஷமா அவளுக்கு தெரியாம இவன் அவளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அங்க வந்த எலனா தன் தம்பி யாரை பார்க்கறான் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அவளுக்கு தெரிஞ்சு போகுது. என்னடா அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறியா அப்படின்னு அவ யதார்த்தமா கேட்கறா. ஆனா மார்க்குக்கு பயங்கர கோபம் வருது. நான் யாரை பார்க்கறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த குழந்தைய பார்க்கறேன், அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறான். சரிடா, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் கோவப்படுற அப்படின்னு எலனா அவனை சமாதானப்படுத்திடுறா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்த எலனா மார்க் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறா. எலனா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு துண்டை மட்டும் தான் கட்டியிருக்கா. தம்பி பக்கத்துல வந்து உட்கார்ந்த எலனாவும், என்ன மார்க்கு, அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? நீ உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சதுன்னா அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானே? உனக்கு வெக்கமா இருந்தா என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் போய் ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு எலனா அவனுக்கு உதவ முன்வர, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு ஊருக்கு போற வழியை பாரு அப்படின்னு திரும்பவும் அவன் மேல சீர்றான். ஏன்டா மார்க் என்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்க? உனக்குன்னு இருக்கிறது இந்த அக்கா தானடா, உனக்கும் ஒரு லவர் இருப்பாளே அப்படின்னு யதார்த்தமா தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு மார்க்கு அழுக ஆரம்பிக்கிறான். உடனே அவனை தன்னோட மடியில படுக்க வச்சு அவனுக்கு தட்டி கொடுக்க, அப்பதான் எலனா அவன் கிட்ட இருந்து ஒரு மாற்றத்தை கவனிக்கிறா. அவன் டூல் பெருசாக ஆரம்பிக்குது. இது எலனாக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்க அவன் கிட்ட இருந்து நைஸா எந்திரிச்சு பெட்ரூம்குள்ள போய் படுத்துக்கிறா. தம்பியோட டூலை பார்த்ததுல இருந்து எலனாவோட குகைக்குள்ள புயல் அடிக்க ஆரம்பிக்குது. இவ டவுன்ல சதாசர்வ காலமும் கிடைச்சவங்க கூட மேட்ரு பண்ணிட்டு இருந்தவ இப்ப ஊருக்கு வந்து 10 நாள் ஆகுது. மேட்ரே பண்ணாததால அவளால் அவ உணர்ச்சிக்கு தடை போட முடியல. டவுன்ல இருக்க தன்னோட லவ்வருக்கு ஃபோன் பண்றா. அவன் பேரு டேவிட். டேவிட், உடனடியா ஊருக்கு வா, எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, சீக்கிரம் வந்து என்னோட தாகத்தை தணிப்பியா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கவும், வந்துடுறேன்டி செல்லம், ஈவினிங்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வா அப்படின்னு எலனா சொல்லவும் ஓகேன்னு சொல்றான். மார்க் பாத்தீங்கன்னா அவன் ரூம்குள்ள உட்காந்துட்டு வழக்கம் போல டிவி பார்த்துட்டு இருக்கான். இவன் பாத்தீங்கன்னா நார்மலான ப்ரோக்ராம் பார்க்க மாட்டான், மேட்ரு படங்களை தான் அதிகமா பார்ப்பான். அதனால எப்ப பார்த்தாலும் அவன் தடி வேற நிற்கும். இன்னைக்கும் அப்படித்தான் ஒரு மேட்ரு படத்தை பார்த்துட்டு இருக்க கதவை திறந்துட்டு எலனா உள்ள வரவும் சட்டுன்னு சேனலை மாத்திக்கிறான். ஆனா தன்னையே அறியாம எலனா அவன் தடியத்தான் பார்க்கறா. என்னதான் அவன் தம்பியா இருந்தாலும் எப்போ முதல் முறையா அதை பார்த்தாலோ அதுக்கு அடிமையா ஆயிட்டான்னு சொல்லலாம். இதோ பாடுறா தம்பி, இன்னைக்கு சாயந்தரம் சில கெஸ்ட் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நீ அவங்க கூட எல்லாம் நல்லா பழகணும் அப்படின்னு சொல்றா. ஆனா மார்க்குக்கு வீட்டுக்கு யார் வந்தாலும் பிடிக்காது. அதனால ஒர்றங்கிறான். சொன்னபடியே ஈவினிங் எல்லா கெஸ்ட்டும் வீட்டுக்கு வராங்க. எலனா தான் எல்லாத்தையும் பறந்து பறந்து உபசரிக்கிறா. அவங்களுக்காக ஸ்பெஷல் டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்க மார்க் மட்டும் இதுல கலந்துக்காம யாரு கூட பேசிக்காம எலனாவையே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். எப்போ அக்காவை துண்டோட பார்த்தானோ
அவ மடியில படுத்தானோ அப்பிருந்து மார்க்கு அக்காவை ஒரு மாதிரியா தான் பார்க்குறான். அக்காவை எப்படியாவது போட்டாகணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் வருது. அதனால அக்காவையே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். எலனாவும் அவனவே தான் பார்த்துட்டு இருக்கா. இப்படி மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க இவங்க 2 பேர் மட்டும் கண்ணோட கண்ணு பேசிக்கிறாங்க. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு ஆளாளுக்கு தூங்க போக எலனா டேவிட கூப்பிட்டுட்டு அவ ரூமுக்கு போறா. போன கொஞ்ச நேரத்திலேயே உள்ளுக்குள்ள இருந்து எலனாவோட முனகல் சத்தம் வர இந்த சத்தம் டேவிடோட உணர்ச்சியை போட்டு பிணைய ஆரம்பிக்குது. ரொம்ப அவஸ்தையா உணர்றான். 2 பேரும் அப்படி என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக ஒளிஞ்சிருந்து பாக்குறான். பார்த்ததுமே அவன் தம்பி விரைச்சுக்கிறான். இவன் கண்ணு முன்னாடியே இவன் அக்காவோட துணியெல்லாம் டேவிட் கழட்டுறான். அவளை பிறந்த மேனியா நிக்க வச்சு பயங்கரமா மோப்பம் பிடிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் நாக்கு செம்மையா விளையாடுது. அப்புறம் என்ன, கொஞ்ச நேரத்திலேயே அவளை தூக்கி போட்டு குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறான். இது எல்லாம் பார்த்து மார்க்கு அவன் தம்பியை பிடிச்சி பிணைய ஆரம்பிக்கிறான். அவனால தன்னோட உணர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியல. மறுநாள் காலையில செவனேன்னு தூங்கிட்டு இருந்த மார்க் பக்கத்துல வந்த எலனா நைட்டு அவளும் டேவிடும் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பச்சையா அவன் கூட பேச ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி இவன் எல்லாத்தையும் கண்ணில் பார்த்து கையில பிடிச்சிட்டு படுத்திருக்கிறான். இவ வேற இப்ப அவனை வெறுப்பேத்துற மாதிரி டேவிட் அவளை உசுப்பேத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணா, எங்கெல்லாம் அவன் கை போச்சு, இவ அந்த கரும்பை எப்படி சாப்பிட்டா, அதுக்கப்புறம் டேவிட் எப்படி இவளை தூக்கி போட்டு குத்துனா அப்படிங்கிறத விலாவரியா அவங்கிட்ட சொல்லி அவனை இன்னும் சூடேத்துறா. இவ பேச பேச மார்க்கோட தம்பி அப்படியே விரைச்சிட்டு நிக்குது. விட்டா துணியை பிச்சுட்டு வெளியே வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு சூடாகுது. ஆனா அக்கா நிறுத்தாம தன் தம்பி கிட்ட நேத்து நைட்டு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் அக்கா ஏன் தம்பி கிட்ட சொல்றா அப்படின்னா, இப்படி தம்பியை உசுப்பி விட்டாலாவது அவன் அந்த பொண்ணு மேல இருக்கிற ஆசைய அக்கா கிட்ட சொல்லுவா. அதன் மூலமா அந்த பொண்ணையும் தன்னோட தம்பியும் செட் பண்ணி விடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவ பேசுறா. ஏன்னா அவன் தம்பி விரைச்சிட்டு இருக்கிறத இவ கவனிச்சால, அப்ப இவனுக்கும் தாகம் இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த தாகத்தை தணிக்கிறதுக்காகத்தான் இவ இந்த மாதிரி பண்றா. ஆனா மார்க்கு பாருங்க, எந்த ரியாக்ஷனும் காமிச்சுக்காம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான். இதை தொடர்ந்து தம்பியை வெளியே கூட்டிட்டு போனா கொஞ்சம் அவனுக்கு மூடு மாறும் அப்படின்னு நினைச்ச அக்கா அவன் அந்த பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்பை கூப்பிட்டு போறா. அங்க போயும் அக்கா அவங்கிட்ட பச்சை பச்சையா தான் பேசிட்டு, டே தம்பி, என்னை எல்லாம் டவுன்ல எத்தனை பேர் போட்டிருக்கானுங்க தெரியுமா, ஜஸ்ட் சொடக்கு போடுற டைம்ல என்னை கவுத்துருவானுங்கடா. தினம் தினம் நான் மேட்ரு முடிச்சுட்டு தாண்டா தூங்கவே போவேன். நான் சம்பவம் பண்ணாத நாளே கிடையாதுடா. அந்த அளவுக்கு ஆம்பளைகளை பின்னாடி சுத்தி வருவானுங்க. நீ என்னடான்னா பாக்குறதே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணையும் பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறியே, உன் பிரச்சனை தான் என்னடா அப்படின்னு கேட்கறா. ஆனா மார்க்கு இப்பவும் அவளுக்கு பதில் சொல்லாம தவிர்க்கிறான். அன்னைக்கு மத்தியானம் பாத்தீங்கன்னா வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அக்காவும் தம்பியும் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு கழிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா மார்க்கு அவன் மனசுல இருக்கிறத அக்கா கிட்ட போட்டு உடைக்கிறான். எனக்கு மற்ற பொண்ணுகளை எல்லாம் பிடிக்கலக்கா, உன்னைத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னைத்தான் நான் போடணும் அப்படிங்கிறான். இதை கேட்டு அக்கா பயங்கர ஷாக் ஆயிடுறா. டே தம்பி, என்னடா சொல்ற, நான் உன் அக்காடா அப்படிங்கிறா. இருந்துட்டு போகட்டும்க்கா, ஆனா எனக்கு உன்னைதான் போடணும், எனக்கு உன்னை பார்த்தாலே தூக்கி போட்டு குத்தணும் போல தோணுதுக்கா அப்படின்னு சொல்லவும் அக்காவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இதெல்லாம் தப்புடா தம்பி, இது நடக்கவே கூடாது. நான் உங்ககிட்ட பச்சை பச்சையா பேசினதுக்கு காரணம் அதை கேட்டாவது நீ மற்ற யாராவது ஒரு பொண்ணு கூட போய் உல்லாசமா இருப்ப அப்படின்னு நினைச்சுதான் சொன்னேன். ஆனா கடைசியில என்னவே நீ குத்துற கூப்பிடுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படிங்கிறா. கடைசியில அவளோட ஐடியா அவளுக்கே பேக் ஃபயர் ஆகி போகுது. இதனால என்ன பண்றான்னு பாருங்க. மறுநாள் ஒரு மேட்ரை அந்த வீட்டுக்கு வரவழைக்கிறா. அவளும் நல்லா கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரவும் தம்பி கூட பழக விடுறா. அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு தம்பி கூட பழக விடுறா. வந்தவளும் முதல் வேலையா தம்பியோட பேண்ட்டுக்குள்ள தான் கை விடுறா. ஆனா பாருங்க, இதோ பாரு, இப்படி நில்லு, அப்படி நில்லு, இப்படி குனி, அப்படி குனி அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு அக்கா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா அந்த மேட்டர் கிட்ட சொல்ல அக்கா சொல்றது கேட்டு மேட்டரும் தம்பிய பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி தம்பியோட தம்பி ரொம்ப உச்சக்கட்டமா முறுக்கிட்டு நிக்க அது மேல ஏறி உட்காரலாம் அப்படின்னு அந்த மேட்ரு பக்கத்துல போகவும் என்ன நினைச்சான்னு தெரியாது, அக்கா காரி அந்த மேட்டரை பிடிச்சி தள்ளி விடுறா. விடுடி என் தம்பிய அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வாசக்கதவுக்கு வெளியே விட்டு கதவை சாத்திடுறா. ஒன்னும் புரியாம மார்க்கும் அக்காவை பாக்குறான். அது ஒண்ணு இல்லடா தம்பி, அவ ரொம்ப அழுக்கானவ, எத்தனை பேர்த்து கூட படுத்தான்னு தெரியாது, அதுதான் அவளை துரத்தி விட்டேன், நான் வேணா உனக்கு நல்ல பொண்ணா செட் பண்ணி விடுறேன்டா அப்படின்னு தம்பியை சமாதானப்படுத்துறா. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, அந்த மேட்டர் தம்பியோட தம்பி கூட விளையாண்டதை பார்த்த அக்காவுக்கு பயங்கரமா மூடேறி சூடாக ஆரம்பிச்சுட்டா. இத்தனை நாளா தம்பி தான் அக்காவை போடணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப அக்காக்கே தம்பியை போடணும்னு அடங்காத ஆசை வருது. அந்த காரணத்தாலதான் பொறாமை ஏற்பட்டு அந்த மேட்டரை வெளியே துரத்தி விட்டுருப்பான். அக்காவுக்கு ஆசை இருந்தும் தம்பியை
தம்பியை போடாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இவங்க 2 பேரும் அக்கா தம்பிங்கிற அந்த உறவை நினைச்சு பயந்து தான் அவ தம்பியை இன்னும் கை வைக்காம இருக்கா. சின்ன வயசுல இருந்தே மார்க்கோட அம்மா அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு மாஸ்டரை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இப்ப வரைக்கும் அந்த மாஸ்டர் தான் மார்க்குக்கு படிக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அந்த மாஸ்டர் ஒரு நாள் வீட்டுக்கு வராரு. கூட சில கெஸ்ட்டுகளும் வந்திருக்காங்க. வீட்டில் தடபுடலா விருந்து நடந்துட்டு இருக்க அந்த மாஸ்டர் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அவரை பார்த்ததுமே அவளுக்கு மூடு வர டைனிங் டேபிள்லயே அவ என்ன பண்றான்னு பாருங்க. 2 பேரும் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்களா. இவ அழுங்காம கைய படத்தை பிடிச்சு பிணைய ஆரம்பிக்கிறா. அவஸ்தையில அப்படியே நெளிறாரு. ஆனா எலனாவோட கைப்பக்குவம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையா பண்றாளா. அதனால தன்னை மறந்து அதை ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதையெல்லாம் எதுக்கால உட்காந்து மார்க்கு கவனிச்சுட்டு தான் இருக்கான். அக்காவோட கை எங்கெல்லாம் போய் விளையாடுது, என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு கோபத்தோட பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு தான் அக்காவை யாரு தொட்டாலும் பிடிக்காதாச்சே. இப்ப என்ன பண்றாங்கன்னா எலனாவும் மாஸ்டரும் லஞ்சுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு கைவிடப்பட்ட வீடு ஒன்று இருக்கு. ஹாயா அங்க வந்த 2 பேரும் உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டருக்கு உடனடியா எலனாவை போடணும் அப்படின்னு வெறி வந்து அவளை போட்டு புளிய ஆரம்பிக்க இவங்க 2 பேர்த்தையே ஃபாலோ பண்ணிட்டு வந்த மார்க்கு மாஸ்டர் அங்க அக்காவை போட்டு கசக்கி புளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே டென்ஷன் மண்டைக்கேற ஓடி வந்து மாஸ்டரை பிடிச்சி தள்ளி விடுறான். விடுறா எங்க அக்காவை அப்படின்னு அவரை போட்டு பொலோன்னு புழக்க ஆரம்பிக்கிறா. அக்காவும் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி பார்க்கறான். மார்க்கு மாஸ்டரை அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. அதனால நடுவுல பூந்த அவளும் தம்பியை கட்டி பிடிச்சிட்டு நீங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு மாஸ்டரை கிளம்ப சொல்லிடுறா. அடங்காம திமிரிட்டு இருந்த தம்பிய தன்னோட மார்போட சேர்த்து இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு முத்தம் கொடுக்க அந்த முத்தத்துக்கு அப்புறம் மார்க் அப்படியே சூடு தனிய ஆரம்பிக்கிறான். அமைதியாகிறான். அக்கா அவனை இழுத்து பிடிச்சி வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்துடுறா. ஏண்டா தம்பி மாஸ்டர் கிட்ட இப்படி வெறித்தனமா நடந்துகிட்ட அப்படின்னு அக்கா கோவப்பட இதோ பாருக்கா என்ன தவிர வேற எந்த ஆம்பளையும் உன்னை தொடர்றது எனக்கு பிடிக்காது புரிஞ்சுதா அப்படின்னு அவன் கோவப்படுறான். இதை கேட்டு டென்ஷன் ஆன அக்கா பொலிர்னு அவன் கன்னத்திலேயே ஒன்று வைக்கிறா. உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம 2 பேரும் அக்கா தம்பி. அந்த உறவை தாண்டி நீ எந்த தப்பான எண்ணமும் உனக்கு வரக்கூடாது புரியுதா அப்படின்னு அவனை எச்சரிச்சுட்டு கையோட துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டு திரும்பவும் டவுனுக்கே வந்துடுறா. ஏன்னா இந்த வீட்டில் இருந்தா எப்படியும் தம்பி தன்னை சம்பவம் பண்ணிடுவான்னு அவளுக்கு தெரியும். டவுனுக்கு வந்த எலனாவும் வழக்கம் போல அந்த ஃபேஷன் ஷோல கலந்துக்கிறா. அவ வேலையில முழுகிடுறா. இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு நாள் அவளை தேடிட்டு தம்பி வர்றான். என்னக்கா இப்படி கோவிச்சுட்டு வந்துட்டேன், நீ இல்லாம என்னால் இப்போ அங்கே இருக்கவே முடியல, நான் இனிமேல் உங்கூட தான்க்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு எலனா ஷாக் ஆகுறா. எங்க வந்தாலும் இவன் நம்மளை விடமாட்டான் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப தர்ம சங்கடமா ஃபீல் பண்றா. ஏன்னா ஏற்கனவே எலனா அவ பாய் ஃப்ரெண்டு டேவிடோட வீட்டில் தங்கியிருக்கா. இப்போ எக்ஸ்ட்ரா லக்கேஜா தம்பியும் அங்கே வந்து தங்குறேங்கிறா. ஆனா டேவிட் தம்பி அங்கே தங்கறதுக்கு சம்மதிச்சிட்டான். அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல எலனாவும் பாய் ஃப்ரெண்டு டேவிடும் அவங்க ரூமுக்குள்ள மேட்ரு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வழக்கம் போல தம்பி அக்காவும் அக்காவோட பாய் ஃப்ரெண்டும் அந்த ரூமுக்குள்ள மேட்ரு பண்றத ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். அக்காவுக்கு தன்னை யாரோ வாட்ச் பண்ற மாதிரி தோண அவ உடம்பு தான் பாய் ஃப்ரெண்டு கூட மேட்ரு பண்ணிட்டு இருக்கு. அவ மனசெல்லாம் யாரு நம்மளை பாக்குறது அப்படின்னு தேடி ஒரு வழியா மார்க்கு ஒளிஞ்சிருந்து இவளை பார்க்கறத கண்டுபிடிச்சிடுறா. மறுநாள் காலையில முதல் வேலையா அக்கா தம்பியோட துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி நீ ஊருக்கு கிளம்புடா, நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு அவன் கூட சண்டைக்கு பாயிரா. தம்பியும் கெஞ்சறான். அக்கா தயவு செய்து என்னை துரத்தாத, நான் ஒரு ஓரமா இந்த வீட்டில் இருந்துட்டு போறேன், என்னால உன்னை விட்டுட்டு ஊருக்கு போக முடியாது ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சறான். ஆனா அக்கா காரி கேட்குற மாதிரி இல்லை. அவன் கூட சண்டை போட இதுல 2 பேரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. கோவத்துல அக்கா தம்பியை அடிச்சு தள்ளி அவன் மேல ஏறி பாயிரா. இதோ பாரா தம்பி, இதுக்கு மேல என்னால சண்டை பிடிக்க முடியல, என் உடம்புல தெம்பில்ல, நீ வேணா அந்த வீட்டில் இருந்துக்கோ, ஆனா நான் டேவிட் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுக்கு சம்மதம்னா இந்த வீட்டில் இரு அப்படிங்கிறான். அதுக்கு தம்பியும் நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போக்கா, ஆனா எனக்கு உன்ன மேட்ரு பண்ணணும், அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுக்கா, நீ தான் கல்யாணம் பண்ண போற இல்ல, அதனால எனக்கும் கொஞ்சம் கருணை காட்டினா என்ன அப்படின்னு அக்கா கிட்ட கெஞ்சவும் ஆனா அக்காக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. சரிடா மச்சா இல்லாத சமயமா பார்த்து நம்ம 2 பேரும் மேட்ரு வச்சுக்கலாம் அப்படின்னு சம்மதிக்கிறா. அடுத்த காட்சியிலேயே எலனாக்கும் டேவிடுக்கும் கல்யாணம் முடியுது. அப்புறம் என்ன, ஒரு பக்கம் டேவிட் எலனாவை போடுறான், இன்னொரு பக்கம் தம்பி அக்காவை போடுறா. அவங்க லைஃப் செம்ம ஜாலியா போகுது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.